ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான ரெசிபி என்னென்னா கருப்பு கவுனி இடியாப்பம். கருப்பு கவுனிக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னென்னா தடைப்பட்ட அரிசி, பேரரசர் அரிசி. தடைப்பட்ட அரிசி எப்படி பேர் வந்துச்சுன்னா, ராஜ குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் கவுனி அரிசியை பயன்படுத்தினதுனால இது தடைப்பட்ட அரிசின்னு பேர் வந்துச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்த அரிசியை பாரம்பரியமான அரிசின்னு சொல்கிறாங்க. இதோட ஆன்சிஸ்டர் எங்கன்னு பார்த்தோன்னா சைனா. கவுனி அரிசி முதல்ல கருப்பு கலரில் இருக்கும். என்தோசைன்ன்ற கெமிக்கல்னால அது சமைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பர்பிள் கலராக இருக்குது. கவுனி அரிசியில் அதிகமாக நியூட்ரியன்ஸ் அப்புறம் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. கவுனி அரிசியில் அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அப்புறம் சர்க்கரை நோய்க்கு ஹெல்ப் பண்ணுது, கொலஸ்ட்ராலை குறைக்குது, வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது, நம்ம போனையும் ஸ்ட்ரென்த் பண்ணுது. கருப்பு கவுனி இடியாப்பத்துக்கு தேவையான பொருள்னா இப்போ பார்க்கலாம். ஒரு கப்பு கவுனி அரிசி, தேவையான அளவு உப்பு, அப்புறம் தண்ணி, துருவிய தேங்காய். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசியை 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். அந்த தண்ணியை வடிச்சிட்டு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் அந்த அரிசியை காய காஞ்ச அரிசியை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதை வேணாலும் சலிச்சுக்கலாம். இந்த மாவில் கொஞ்சம் உப்பும் சுடு தண்ணி வச்சு மாவு பிசையணும். அந்த மாவை இடியாப்பம் வச்சு இடியாப்பம் புழிஞ்சி ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். இடியாப்பம் வெந்ததும் அதில் தேங்காய் அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம். கவுனி அரிசியில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால கேன்சர் வராமல் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.